லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வரை. எலியா ஆகாபை நோக்கி, நீ போய் போஜனம் பண்ணும், பெருமழை இரைச்சலை கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போய் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மீது ஏறி தரையிலே பணிந்து முகங்குப்புற தன் முழங்காலில் குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார். இங்கே ஆகாப்ட சொல்லுகிறான், பெரும் மழை இரைச்சலை நான் கேட்கிறேன், நீ போய் ஆகாரம் பூசி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இப்பொழுது தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ சமுத்திரத்தில் போய் பார் என்று சொன்ன பொழுது உள்ளங்கையளவு மேகத்தை கண்டான். பெருமழை வரப்போவர் என்று சொல்லி இப்பொழுது ஆகாபை கூப்பிட்டு, உன் ரதத்தை கூட்டிக் கொண்டு வேகமாய் சென்று விடு என்று சொல்கிறான். அதற்குள்ளாக பெருமழை பெய்தது. அல்லேலூயா. கவனிங்க, எலியா தீர்க்கதரிசி மழை வராது என்று சொன்னான், மழை வரவில்லை. இப்பொழுது மழை பெய்யும் என்று ஆகாபுக்கு முன்பாக சொல்லுகிறான். அதன்படி பெருமழை வந்தது. அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயர்ல இந்த பூமியில நாம் என்ன சொன்னாலும் இது நடக்கும். ஆனால் எலியாவை போல பரிசுத்தம் உள்ளவனாய், தேவ சமூகத்தில் நிற்கிறவனாய், தேவனுக்காக ஓடுகிறவனாய், தேவனுக்காக உழைக்கிறவனாய், தேவனுக்காக சாதுரியமாய் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசுநாதர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.